நிமிஷம் அப்படியே ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பேசினார். அழுதுட்டாரு. மன்னிப்பு காலில் இருந்தே மன்னிப்பு கேட்டார். என்னை இங்கே வரவழைச்சதுக்கு என்னை மன்னிச்சுக்கிட்டார். அங்கே கூட்டு போனதுக்கு மன்னிச்சுக்கிட்டார். மறுபடியும் வரும்போது வரணுங்களா சொல்லியிருக்காரு. சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கிறப்போ நேரில் வந்து பார்க்குறேங்க. நேரில் வந்து பார்க்க சொல்கிறேன். ஏமூர்புதூர் வந்து என்னோடய மனைவி பிரியதர்ஷினி தர்மிகா விஜய் பிரசார கூட்டத்தில் 27/9/2025 போயிருந்தாங்க. பிரச்சார கூட்டத்தில் சிக்கி எங்கள் 2 பேர் இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு விஜய் சார் வந்து இடையில வந்து வர முடியாதனால சென்னை வரவழைச்சிருந்தாங்க. அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து நான் போயிருந்தேன். போனப்போ அங்கே இந்த அதாவது அவனால் ஒன்றும் சொல்ல முடியல, எங்களாலும் ஒன்றும் சொல்ல முடியல. பார்த்தோன்னே அழுதுட்டார். சொல்ல முடியும். அவர் ரொம்ப அழுதுட்டு எங்களுக்கு மன்னிப்பு கேட்டார். எங்களால் அங்கே சுச்சுவேஷன் வர முடியல, வேறு சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷன் என்னால் சொல்ல முடியல. அதை எனக்கு வராதனால என்னை மன்னிச்சுங்க, அதனால தான் உங்களை வரவழைச்சேன் அப்படின்ட்டு ஒரு எங்களோட மனைவி மகளும் ஃபோட்டோ கொடுத்து காமிச்சோடனே ரொம்ப அழுதுட்டார். அவரே அழுதுட்டார். நாங்கள் எங்கள் குடும்பம் எல்லாமே அழுதுட்டோம். ஏகப்பட்ட ப்ரெஷருக்கு மத்தியில் தான் போனோம். ரொம்ப ஆறுதல் தெரிச்சுட்டு கூடயே இருப்பேன். என்ன வேணும்னு கேளுங்க, நான் எல்லாம் செய்கிறேன். உங்களுக்கு இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே போட்டிருக்கேன். அதனால் வந்து என் குடும்பத்தில் ஒருவனா ஏற்றுக்குங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ரொம்ப அவருக்கு நாங்கள் ஆறுதல் தெரிவிச்சு, அதாவது எங்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். அதே ரொம்ப எங்களுக்கு அந்த இதுலேயும் அவர் ஒரு மன சோர்ந்து தான் காணப்பட்டார். இல்லைங்களா, ரொம்ப மனசு உடஞ்சி தான் காணப்பட்டார். என்னால் அது அவர்களும் ஜீரணிக்க முடியல, எங்களாலே முடியல. அவருக்கு ரொம்ப என்ன சூழ்நிலை தெரியல, சம்பவம் நடந்துருச்சு. இருந்தாலும் இழந்து வர்றது என் மனைவியும் மகளும், அதுக்கு ரொம்ப ஆறுதல் தெரிவிச்சாருங்க. அதே ரொம்ப இது எல்லாம் பத்திரமா தான் ட்ராவல்ஸ் கூட்டியாந்து விட்டாங்க, வீட்டில் விட்டாங்க. அவர் வேறு என்னது சொன்னாங்களா உங்களுக்கு பாதுகாப்புக்கு, குடும்பத்துக்கு? இல்லை, அதாவது குட்டியை போட்டு கொடுப்பது பாதுகாப்பாக சொன்னார். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க எதாக இருந்தாலும் அப்படின்னு சொன்னார். நாங்களும் இருக்கோம், கூட இருக்கோம் அப்படின்னு ஆறுதலாக, எங்கள் குடும்பமே எல்லாமே ஆறுதலாக இருக்கான்னு சொன்னோம். எல்லாமே சொல்லி பண்ணிட்டு அந்த ஒன்றி மன்னிப்பே கேட்டார். எங்களை மன்னிச்சுங்க அப்படின்ட்டு மன்னிப்பே கேட்டார். அப்படியே அது விவரிக்க முடியல. அவர்னாலே சூழ்நிலை இங்கிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கிட்டு ஒரு பக்கம் ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குமில்ல, அது நம்ம என்ன இதுன்னு சொல்ல முடியாதுல்ல. எனக்கே சாதாரண ஆளுக்கே அப்படிங்கும் போல் அவங்களுக்குலாம் எப்படி இருந்திருக்கும். இல்லை, அது இன்சூரன்ஸு, குடும்பத்துக்கு இன்சூரன்ஸு, வேலை வாய்ப்பு எதாவது இருந்தால் கேளுங்க, எல்லாம் செஞ்சு தரேன். வேறு எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு நான் செஞ்சு தரேன். என்னை ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளை ஏற்றுக்குங்க அப்படின்னு தான் சொன்னார். சூழ்நிலை வரப்போ, சந்தர்ப்ப சூழ்நிலை வரப்போ கண்டிப்பாக வருவேன், மறுபடியும் பார்ப்பேன் அப்படின்னு தான் சொன்னார். எவ்வளோ நேரம்? 10 நிமிஷம் பேசியிருப்பாருங்க. 10 நிமிஷம் அப்படியே ஆகிட்டார். அதுக்கப்புறம் தான் பேசினார். அழுதுட்டாரு. மன்னிப்பு காலில் இருந்தே மன்னிப்பு கேட்டார். என்னை இங்கே வரவழைச்சதுக்கு என்னை மன்னிச்சுக்கிட்டார். அங்கே கூட்டு போனதுக்கு மன்னிச்சுக்கிட்டார். மறுபடியும் வரும்போது வரணுங்களா? சொல்லியிருக்காரு. சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கிறப்போ நேரில் வந்து பார்க்குறேங்க. நேரில் வந்து பார்க்க சொல்கிறேன். ஏமூர்புதூர் வந்து என்னோடய மனைவி பிரியதர்ஷினி தர்மிகா விஜய் பிரசார கூட்டத்தில் 27/9/2025 போயிருந்தாங்க. பிரச்சார கூட்டத்தில் சிக்கி எங்கள் 2 பேர் இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு விஜய் சார் வந்து இடையில வந்து வர முடியாதனால சென்னை வரவழைச்சிருந்தாங்க. அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து நான் போயிருந்தேன். போனப்போ அங்கே இந்த அதாவது அவனால் ஒன்றும் சொல்ல முடியல, எங்களாலும் ஒன்றும் சொல்ல முடியல. கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேற்றைய தினம் விஜய் மாமல்லபுரம் வருகை வரவழைத்து சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருந்த நிலையில் மாமல்லபுரம் வரவழைத்ததற்காக மன்னித்துக் கொள்ளுமாறு சக்திவேல் என்பவரிடம் விஜய் தெரிவித்ததாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய காட்சிகளை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். காலில் விழுந்து விஜய் அழுததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரபாகரன் வழங்க நாம் கேட்கலாம். பிரபாகரன், சக்திவேல் என்னென்ன விஷயங்களை மேலும் குறிப்பிட்டிருக்கிறாரு? வணக்கம் சார். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் 41 நபர்கள் உயிரிழந்த நிலையில் நேற்று சென்னையில் நடிகர் விஜய் அவர்களை அழைத்து
ஆறுதல் கூறியுள்ளார். இந்த நிலையில் ஏவூர் பகுதியைச் சேர்ந்த பிரியதர்சினி மற்றும் தர்ணிகா ஆகியோரின் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார். அந்த ஆறுதலில் சக்திவேலிடம் நடிகர் விஜய் இதற்காக வருத்தப்பட்டதாகவும், விஜய் எங்கள் காலில் முன் விழுந்து அழுதார் எனவும், விஜய் ரொம்ப அவர்கள் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உதவியும் செய்து தருவதாக கூறிய நிலையில், கரூர் உங்களை சந்திக்க இருந்த நிலையில் அங்கு வர முடியாத சூழ்நிலையால் தற்போது உங்களை அழைத்து இங்கு சந்தித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். காவல்துறை அனுமதி கிடைக்காத காரணத்தால் கரூர் வர முடியவில்லை எனவும், அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தருவதாக சக்திவேலிடம் நடிகர் விஜய் கூறியிருப்பதாக அவர் தற்போது கூறியுள்ளார்.